ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க ரத்தனத்தை பார்த்து. மாமா, நான் நினச்சி கூட பார்க்கல வந்து இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்து உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் நினச்சதை வந்து ஆசைப்பட்டது வந்து நடந்தே தீரணும்னு உலகத்தில். அப்படி இருந்தும் வந்து நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உடம்பு சரியில்லைங்கிற ஒரு வார்த்தைக்காக நீ வந்து சத்தியம் பண்ணிவிட்டு நீ வந்து உன் வாழ்க்கையே வந்து தியாகம் செய்யணும்னு நினச்ச பார்த்தியா? அந்த நல்ல மனசுக்காக தாம்மா வந்து உனக்கு வந்து இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இந்த மாப்பிள்ளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர்லாம் இருக்காங்க இந்த வீட்டில், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இவளும் இருக்கா, இந்த என் பொண்ணும் இருக்கா, அவங்கெல்லாம் கூட நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ வந்து சம்மதம் சொன்னல, அந்த மனசுக்காக தாம்மா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது எப்போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பெருமையாக பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து கேசவன் வந்து அங்கே உட்காந்துருக்கப்ப வந்து கூப்பிட்றாங்க லதா. ஏதோ ஒரு நிமிஷம் கூப்பிட்றாலாம் என்னென்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பாரதியை வந்து கூப்பிட்டு, எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு, பாரதி நீ போய் பக்கத்தில் ஆதி பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக போய் வந்து உட்காருமா கூப்பிட்றாங்களா போயின்ட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஆமாம் சந்தோஷமாம்மா அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்குறாங்க. பக்கத்தில் சாரதாமாவும் உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாகிட்டு இப்போ வயிற்றெரிச்சலில் வந்து மணியும் சரி, இந்த பக்கம் தனமும் சரி, செம கடுப்பில் இருக்காங்க. மரகதம் வந்து ஆல்ரெடி கடுப்பில் தான் இருக்காங்க. ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக் வந்து இவங்க உட்காந்துருக்கப்ப வந்து கரெக்டாக வந்து ரத்னம் வந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கப்ப, ஏம்மா இப்படி ஃப்ரெண்டு வந்து உனக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இல்லை, அப்புறம் ஏன் வந்து அத்தை வந்து கேட்டப்போ வந்து நீ வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன பண்ணுறது தமிழ், எனக்கு நம்ம விருப்பப்படுறத விட நம்மளை நல்லா பார்த்துக்கணும், அத்தை வந்து கடைசி வரைக்கும் என் கூடயே இருமா அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம மறுப்பு சொல்கிறது வந்து நம்ம சரியாக இருக்காது. அது வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்கிற நினப்பெல்லாம் வரக்கூடாதும்மா நமக்கு. நம்ம வந்து அவங்க தானே பார்த்துக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஆசையெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட திணிக்கணுங்கிற நினைக்கக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைப்படி தான் வாழணும் அப்படின்னு சொன்னோன்னே, ச்சே, இப்படி பாரதி வந்து இவ்வளோ ஆசையோடு இருக்கா, அதை வந்து நம்ம கெடுத்துட்டு இந்த போய் போய் இந்த துரை கூட இருக்கோம், இந்த மரகதமும் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கால்ல, சரி இருக்கட்டும், முதல்ல போய் நம்ம ஆதி தம்பிக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தம்பியை வந்து பார்த்து பேசுகிறதுக்காக காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கப்போ வர்ற வழியிலேயே ஆதியை வந்து பார்த்துடுறாங்க. தம்பி உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன், நல்ல வேளை வீட்டுக்கு போகலான்றப்ப வாசல் இங்கேயே பார்த்துட்டேன் அப்படின்னோடனே, தம்பி கொஞ்சம் நிழல்ல இருந்து பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் கேட்குறேன், உங்கள் அம்மாவும் கேசவனும் என்னை வீட்டுக்கு பார்த்து பேச வந்தாங்க அப்படின்னோடனே, தம்பி அதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கே வரேன், நீங்கள் வந்து பாரதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்கள்கிட்டேருந்து எனக்கு ஒரு நேர்மையான பதில் வரணும் அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, மறுபடியும் சொல்கிறேன் தம்பி, உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, பாரதி வர்றப்ப தமிழ் என் பேத்தியோட உங்கள் வீட்டுக்கு வருவா, அதனால் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, எனக்கு பாரதியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒன்று போரும்பா, நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எத்தனையோ பாரதியோட ஆசையை புரிஞ்சிக்காமல் நான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போட்டது வந்து நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. என் பையன் வந்து ரொம்ப தங்கமான பையன், 2வது பையன் வந்து என் பேத்திக்கு கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன். அந்த சமயத்தில் வந்து அது ஆண்டவன் மூலமாக வந்து அது நின்று போச்சு. உங்கள் மூலமாக நீங்கள் எவ்வளவோ நல்லதுக்கு என் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் பேத்தியை வந்து உரிமையை வந்து மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை வந்து எப்போ வேணாலும் நான் அடிக்கடி பார்த்துக்கலாம்ல, அதுக்கு ஒரு சத்தியம் மட்டும் கேட்குறான்னு. நிச்சயமாக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு உண்டான மரியாதையும் கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இது போரும்பா எனக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அனுப்பி விட்றாங்க அந்த பக்கம். தமிழ்கிட்ட வந்து, தமிழ்ச்செல்லம் எனக்கு இப்போவே ஆசையாக தான் இருக்குது, இன்றைக்கே நிச்சயம் மாற்றிக்கலாமா அப்படின்னு வந்து ரத்னம் கேட்டோன்னே, இல்லை இருக்கட்டும், எனக்கும் இவங்க 2 பேரும் கையோடு அழைச்சிட்டு போகணுன்னு தான் வீட்டுக்கு ஆசை, பட் இருந்தாலும் எனக்கு சொந்த பந்தம் எல்லோரும் வந்து இருக்காங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு அவங்க கூடயே சேர்ந்து வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுவும் சரிதான் அப்படின்னோடனே, என்ன மணி சரிதானே அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் சொன்னால் அதுக்கு மறுபேச்சே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறாப்புல நம்ம மணி. சரி, நம்ம ரத்னம் வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இவங்க தனமும் மரகதம் எல்லாரும். அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு ரத்னம் வந்து பாரதிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா,
நான் உன்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து சத்தியம் கேட்டேன்ல, துரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பயே நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஆதி தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த தம்பி முன்னாடியே வச்சு நான் சத்தியம் கேட்டிருக்கேனம்மா. இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? உன்னோட விருப்பம் தெரியாமல் வந்து இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டேன்னு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எனக்கு வந்து நல்லது தான் செய்வீங்க. நான் இது வரைக்கும் உன் வாழ்நாளில் வந்து எந்த ஒரு நல்லதும் செஞ்சது இல்லை உனக்காக. உன்னை வந்து எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் அதையும் மீறி நீ எனக்காக ஒரு விஷயம் ஏற்றுக்கிட்ட பார்த்தியா, அந்த நல்ல குணத்துக்காக மட்டும்தாம்மா உனக்கு வந்து கடவுள் வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்குறாங்க. ஆதி தம்பி ரொம்ப தங்கமான தம்பி, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ சந்தோஷமாக வாழ்வ, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ரத்னம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மரகதத்தை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னோடனே, நீ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாது நினச்சியா? ஆமாம், எதுக்காக பாரதிக்கு வந்து ஆதி மேலே விருப்பம் இல்லைன்னு அன்றைக்கி வந்து சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லைங்க நம்ம தமிழ் வந்து நம்ம கூட, நீ அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடி தான் நடக்கும். தேவையில்லாத விஷயத்துலலாம் தலை போட்டு ஏற்றிக்காது, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை யாராலையும் விதி போட்ட முடிச்ச வந்து மாற்ற முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க விருப்பப்படி தான் வாழணும், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாப்புல நம்ம ரத்னம். அதனால் ஒன்றும் பேச முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சாரதா வந்து ஆதியோட காரில் வந்துட்டு இருக்கப்போ வந்து, நீ இங்கேயே இறங்கி ஆஃபீஸுக்கு போகிற வழியை பாருப்பா அப்படின்னோடனே, ஏம்மா நான் வீட்டுக்கு வரேனே அப்படின்னோடனே, வேண்டாம் அவங்க ஸ்வேதா கிட்ட நான் என்ன பதில் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அறிவெல்லாம் சமாதானப்படுத்தணும், அதுக்கப்புறமேட்டுக்கு நீ வந்தால் போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் வந்து காரில் போயிட்டுருக்கப்போ வந்து டிரைவர் இருக்காங்க, இந்த பக்கம் பேசி போயிட்டுருக்காங்க. முதல்ல வந்து ஸ்வேதா வந்து சமாதானப்படுத்தணும், அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஏகாம்பரம்லேருந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பவானி அதுக்கப்புறம் மொத்த பேரையும் அழைச்சிட்டு வந்து இந்த வெற்றிகரமாக இந்த வந்து நடத்தணும், நம்ம பையன் வந்து நம்ம மேலே ஆசைப்பட்டு நினைக்கிறத சரி பண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே வந்து எல்லாம் ஸ்வேதாலேருந்து எல்லோரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸ்வேதா கிட்ட வந்து மாமா வரலையா அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே பாருமா, நானும் முதல்ல வந்து உனக்கு தான் கல்யாணம் பண்ண வைக்கணும்னு ஆதியை நினச்சேன், பட் இருந்தாலும் அது சரியாக வரலை. அந்த பொண்ணை வந்து நான் எவ்வளோ பிரிக்கணும்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆதி மனசில் அவள் தான் இருக்கான், அவங்கள பிரிச்சுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்னா என் பையனும் நல்லா இருக்க மாட்டான், நீயும் நல்லா இருக்க மாட்டேன். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த பொண்ணை வீட்லேயே பார்த்து பேசி சம்மதம் வாங்கி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்வேதா அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.